வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட், அப்புறம் மார்க்கெட்டோட அப்டேட், அப்புறம் லேன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ், அப்புறம் சமர்வதனா மதர்சன் இன்டர்நேஷனலோட Q2 ரிசல்ட், ஹுண்டாய் மோட்டார்ஸோட Q2 ரிசல்ட், இது வந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நிப்டி 50 -1.07% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிப்டி நெக்ஸ்ட் 50 -2.18% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிப்டி மிட் கேப் 150 -0.91% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. நிப்டி ஸ்மால் கேப் 250 -1.31% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. நிப்டி மைக்ரோ கேப் 250 -1.28% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு ஓவரால் மார்க்கெட்டே வந்து நெகட்டிவ் நோட்ல தான் முடிஞ்சிருக்குது. எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா நிப்டி நெக்ஸ்ட் 50 பாத்தீங்க அப்படின்னா -2.18% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட அவுட்ஃப்ளோங்கிறது வந்து கண்டினியூ ஆயிருக்குது. நிப்டி 50 ஓப்பன் ஆகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்ல தான் ஓப்பன் ஆயிருந்தது. அது ஸ்லோவா டவுன் ஆகி எண்ட் ஆஃப் த செஷன் பாத்தீங்க அப்படின்னா 23,883 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிப்டி 50 அதோட சப்போர்ட்டை வந்து உடைச்சிருச்சு. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் வந்து டிக்ளைன் ஆகி 21,000 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து அடுத்த ஒரு 2 வீக் ட்ரேடிங் செஷனுக்குள்ள வந்து டவுன் ஆகி போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. நிப்டி 50 பாத்தீங்க அப்படின்னா 4வது ட்ரேடிங் செஷனை தொடர்ச்சியா வந்து ஃபால் ஆயிருக்குது. இன்னைக்கு 1.07% அளவுக்கு ஃபால் ஆகி 23,883 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து இருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1.03% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது. MSCI இந்தியன் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 10% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது செப்டம்பர் 27 பீக்ல இருந்து. இதுக்கான மெயினான காரணம் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸா வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவுட்ஃப்ளோ இருக்கிற ஒரு ரீசன் தான். அதே சமயத்துல செகண்ட் குவார்டர் ஏர்னிங் ரிப்போர்ட் பாத்தீங்க அப்படின்னா டிசப்பாயின்மெண்டா இருக்குது. அது கூடவே ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவுட்ஃப்ளோவும் அதிகமா இருக்கிற ஒரு ரீசனால வந்து மார்க்கெட் இன்னைக்கு நெகட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிப்டி பாத்தீங்க அப்படின்னா ஆல் டைம் ஹை செப்டம்பர் 27ல இருந்து இது வரைக்கும் 9.1% அளவுக்கு ஃபால் ஆயிருக்குது. நேற்று பார்த்தீங்கன்னா இது 8% இருந்தது, இன்னைக்கு 9.1 இருக்குது. ஏன்னா இன்னைக்கு நிப்டி 50 ஒரு 1% அளவுக்கு டவுன் ஆயிருக்கு. அதே சமயத்தில் 14 பில்லியன் அளவுக்கான ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணிட்டு ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெளியே போயிருக்கிறாங்க. நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 13 மேஜர் செக்டார்ல 11 செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. நேற்று நம்ம பிரிட்டானியா கம்பெனியோட ஏர்னிங் ரிப்போர்ட் வந்து பார்த்துருந்தோம். அது எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நெட் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ஃபால் ஆயிருந்தது. ஸோ அந்த ரீசனால வந்து இன்னைக்கு அந்த கம்பெனி வந்து 7.5% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. அதை தொடர்ந்து HDFC பேங்க் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 2.7% அளவுக்கு விழுந்திருக்குது. ஹுண்டாய் மோட்டார்ஸும் இன்னைக்கு 1% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பார்த்தீங்க அப்படின்னா 1.3 அண்ட் 1.1% அளவுக்கு இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. HDFC பேங்க் பிரிட்டானியா இந்த கம்பெனி வந்து நிப்டி 50ல ஒரு ஹெவி வெயிட் கம்பெனியா அதிக வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய கம்பெனி. இது இன்னைக்கு ஒரு 7.5 அண்ட் 2.7% அளவுக்கு டவுன்ஃபால் பார்த்தனால தான் இன்னைக்கு நிப்டி 50ங்கிறது வந்து ஃபால் ஆகி 1% அளவுக்கு இறக்கத்தை வந்து கொடுத்துருக்குது. அதே சமயத்தில் இந்தியாவோட ஆனுவல் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 5.49%லேருந்து 6.21% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது அக்டோபர் மந்த்தில். சென்சஸ் அண்ட் நிப்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து ஹையில் ஓப்பன் ஆகி இன்னைக்கு எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செஷன் வந்து லோவில் க்ளோஸ் ஆயிருக்குது. செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜினால இன்னைக்கு வந்து இந்த டவுன்ஃபால் வந்து நடந்திருக்குது. அடுத்து கார்பரேட் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஜோதி லேப்ல பவன்குமார் அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து சீஃப் பினான்சியல் ஆஃபீஸரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது நவம்பர் 14 இருந்து எஃபெக்ட் வருது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அலிம்பிக் பார்மசூட்டிக்கல் இவங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனல் அப்ரூவல் இவங்களுக்கு கிடைச்சிருக்குது யூஎஸோட FDA இருந்து ஒரு டேப்லெட்டுக்கு. அந்த டேப்லெட் பாத்தீங்க அப்படின்னா ஹார்ட் ஃபெயிலியர் ரிஸ்கை வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஹாஸ்பிட்டலைசேஷன் போகாமே அந்த ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதனால இந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து அடுத்து வரக்கூடிய சில ட்ரேடிங் செஷன்ல வந்து அப்பாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து FII அண்டு FBI இவங்களோட ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து பார்க்கலாம். இன்னைக்கு DIS பார்த்தீங்க அப்படின்னா 10,330 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 8,475 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. FII பார்த்தீங்க அப்படின்னா 12,547 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் 15,567 கோடி அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நெட் வேல்யூல DIS பார்த்தீங்க அப்படின்னா 1,854 கோடியா வந்து இருக்கிறாங்க. FIS பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் ட்ரெண்ட்ல 3,024 கோடியா வந்து இருக்கிறாங்க. ஸோ இதோட டிஃபரன்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து அவுட்ஃப்ளோ நம்ம மார்க்கெட்ல வந்து -1,169 க்ரோஸ் அளவுக்கு இன்னைக்கு அவுட்ஃப்ளோ நடந்திருக்குது. இது நேற்று வந்து
-280 crores வந்து அவுட்ஃப்ளோ இருந்தது. ஒரு கம்மியான லெவல்ல தான் இருந்தது. அதனால தான் நிஃப்டி 50 வந்து ஒரு ஃபிளாட்டான நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிகமாகவே அவுட்ஃப்ளோ நடந்திருக்கு. ஸோ நேத்து நம்ம சொல்லியிருந்தோம். அவுட்ஃப்ளோவோட ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்குது. ஸோ ஃபர்தரா மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகுறதான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு. பட் இன்னைக்கு அதையும் மீறி இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அந்த ட்ரெண்டுங்கிறது இன்னும் மாறல. ஸோ எஃப்ஐஎஸ் செல்லிங்கிறது கன்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமாக இருக்குது. நிஃப்டி 50 மோஸ்ட்லி வந்து 21,000 லெவலுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்த சப்போர்ட் 21,000 பாயிண்ட்ல தான் இருக்குது. ஸோ அந்த 21,000 ஃபர்தரா டவுன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி 50 வந்து 19,000 பாயிண்ட் லெவலுக்கு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகமா இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் அண்ட் டாப் 5 லூசர்ஸ். நிஃப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்ட், சன்ஃபார்மா, ஹெச்எல் டெக்னாலஜி, இன்ஃபோசிஸ், ஐசிஐசிஐ பேங்க். டாப் 5 லூசர்ஸ் பார்க்கும்போது பிரிட்டானியா, பிஇஎல், என்டிபிசி, ஏசியன் பெயிண்ட், HDFC பேங்க் இதெல்லாம் வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்குது. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 பார்த்தீங்க அப்படின்னா லோதா, அதானி எனர்ஜி சொல்யூஷன், JSW எனர்ஜி, LIC, டோரன் ஃபார்மா இதெல்லாம் வந்து டாப் 5 கெய்னர்ஸ்ல இருக்குது. டாப் 5 லூசர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மதர்சன், ஹால், போஷ், கெயில், டாடா பவர் இந்த கம்பெனில வந்து டாப் 5 லூசர்ஸ்ல வந்து இருக்குது. ஏஷியன் பெயிண்டோட நேற்று Q2 ரிசல்ட் வந்திருந்தது. அது ரொம்பவே டவுன் ஆயிருந்தது. ஃபர்தரா இந்த ஸ்டாக் வந்து இன்னும் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகமா இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஈஸ்ட்ல ஆல்ரெடி வார் டென்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ குரூட் பேரலோட ப்ரைஸ் வந்து ஃபிளக்சுவேஷன்லையும் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரா மெட்டீரியல். ஸோ அந்த ரீசனாலையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து க்ரோத் ரொம்ப ஸ்லோ மூவிங்ல இருக்கிறனாலையும் ஏஷியன் பெயிண்ட்ஸோட செல்லிங் வந்து லோவா இருக்குது. பிளஸ் ப்ராஃபிட்டும் வந்து அந்த அளவுக்கு இல்லை. அந்த ரீசனால இந்த கம்பெனி வந்து ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அந்த கம்பெனி வந்து PE ரேஷியோ 50க்கு மேல இருக்கிற ரீசனால கண்டிப்பா இன்னும் ஃபாலோ ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து இன்னும் ஒரு 100 ரூபாய் 200 தான் ஃபாலோ ஆகும், அதுக்கப்புறம் திரும்ப ரீகெயின் ஆகுங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அப்படி கிடையாது. இது ஃபர்தரா இன்னும் ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. லாஸ்ட் 1 இயராவே இது வந்து ஒரு 20% அளவுக்கு ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த கம்பெனி கண்டிப்பா ஃபாலோ ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோடது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா கிளீன் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து 65,000 கோடி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மோஸ்ட்லி வந்து குஜராத் பேஸ்டெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக குஜராத்லேருந்து வெளியே வந்து ஆந்திராவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க 65,000 கோடி அளவுக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 500 கம்ப்ரஸ்டு பயோகேஸ் பிளான்ஸ் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறாங்க அடுத்து வரக்கூடிய 5 வருஷங்களில். இதுதான் இவங்க அவுட் சைட் குஜராத்தில் பண்ணக்கூடிய ஒரு கிளீன் எனர்ஜி இனிஷியேட்டிவா வந்து இருக்குது. இனிஷியேட்டிவா ஒரு பிளான்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 130 கோடி அளவுக்கு ஒர்த் உள்ளது. இது வந்து வேஸ்ட்லேண்டில் தான் வந்து ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஒர்க்னால ஆந்திர பிரதேசத்தில் வந்து ஒரு 2,50,000 மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்க போகுது. இதுக்கான MOU பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆந்திர பிரதேஷ் இண்டஸ்ட்ரீஸுக்கு இடையில வந்து நடக்க போகுது. இது அவங்களோட சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு தலைமையிலே வந்து விஜயவாடாவில் வந்து இந்த கையெழுத்துங்கிறது நடக்க போகுது. அதே சமயத்தில் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20% கேபிட்டல் சப்சிடரிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு. அதே சமயத்தில் SGSTலையும் வந்து சில சலுகைகள் வந்து கொடுக்க போகிறாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. இந்த ப்ராஜெக்ட்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸுக்கு வந்து அவங்களோட லேண்டு பெர் ஏக்கருக்கு 30,000 அளவுக்கான வருமானத்தை வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்னால வந்து ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் வந்து இருக்குது. அடுத்த 25 வருஷத்துக்கு 57,000 கோடி அளவுக்கு ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ ரிலையன்ஸோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாகவே டவுனாக தான் போயிட்டு இருக்குது. அவங்க வந்து போனஸ் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே இந்த ஷேர் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. FIS வந்து இதுலேருந்து தொடர்ந்து வெளியேறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதோட ரீசன்னால தான் வந்து இந்த கிரீன் எனர்ஜி இனிஷியேட்டிவ்ங்கிறது வந்து மூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸுக்கு அப்புறம் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கொஞ்சம் ரேலி கொடுத்தாலும் ஃபர்தராக வந்து அது கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மி தான். ஏன்னா FIS அவுட்ஃப்ளோங்கிறது கன்டினியூஸாக இருந்துகிட்டு இருக்குது. ஒரு ஸ்டாக் ப்ரைஸ் ஏற ஏற கண்டிப்பாக FIS வந்து வித்துட்டு வெளியே தான் போவாங்க. இந்த FIS விற்கிற ட்ரெண்ட் வந்து குறையும் போது தான் கம்பெனிஸோட வேல்யூவேஷன் ப்ளஸ் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து ஸ்டாக்லாம் கன்சிடர் பண்ணணும் ஸ்மால் குவான்டிட்டியில். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு நல்ல வேல்யூவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த கம்பெனி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது ஒரு மல்டி பேக்கர் கம்பெனி, எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதில் கிராசரி, ஆயில், நெட்வொர்க்கிங், ஃபினான்ஷியல் நிறையா பெர்ஸ்பெக்டிவ்ல
இவங்க வந்து மார்க்கெட்ல இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி வந்து ஸ்ப்ளிட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இதுல நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போறது பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவோட Q2 ரிசல்ட். இவங்களோட ஐபிஓ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் தான் லிஸ்ட் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏர்னிங் ரிப்போர்ட் தான் இது. இதுபடி பார்க்கும்போது இவங்களோட கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் பாத்தீங்க அப்படின்னா 16% வந்து டிக்ளைன் ஆகி 1375 கோடியா வந்து இருக்குது இந்த செப்டம்பர் குவார்ட்டர்ல. அதே சமயத்துல இதுக்கான காரணம் பார்க்கும்போது லோவர் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஜியோகிராபிக்கல் ஃபேக்டர், எக்ஸ்போர்ட்டும் கம்மியா இருக்கிற ஒரு ரீசனால தான் இது வந்து டிக்ளைன் ஆயிருக்குது. கன்சாலிடேட் ரெவன்யூ பார்க்கும்போது 7.5% அளவுக்கு ஃபாலோ ஆயிருக்குது. 17,260 கோடியா வந்து இருக்குது இந்த Q2ல. எபிட்டா பாத்தீங்க அப்படின்னா 10% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது. 2,205 கோடியா வந்து இருக்குது. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 13.1% இருந்து 12.8% வந்து நேரோ ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. ஹூண்டாய் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1,91,939 யூனிட் வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க பேசஞ்சர் வெஹிக்கிள்ல இந்த Q2ல. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 5.7% அளவுக்கு டவுன் ஆயிருக்குது இயர் ஆன் இயர்ல. எக்ஸ்போர்ட் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 42,300 யூனிட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டர்ல. ஹூண்டாய் மோட்டரோட ஷேர் இன்னைக்கு க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா பிளாட்டா தான் க்ளோஸ் ஆயிருக்குது 1820 அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல. ஹூண்டாய் இந்த அக்டோபர்ல தான் வந்து 3.3 பில்லியன் அளவுக்கான ஒரு ஐபிஓ லிஸ்ட் ஆகி இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஐபிஓ அப்படிங்கிற ஒரு பேர்ல லிஸ்ட் ஆயிருந்தது. இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஒரு சஸ்டைன்டு டிமாண்ட் மொமெண்டமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க கொள்கையா வச்சிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட வால்யூம் அண்ட் மார்க்கெட் ஷேர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களோட கொள்கையா வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹூண்டாய் மோட்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க இந்தியாவோட ஒரு செகண்ட் லார்ஜஸ்ட் ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரர். ஸோ இருந்தாலுமே இவங்களோட ஷேர் ப்ரைஸுங்கிறது வந்து ஓவர் வேல்யூடு தான் இருக்குது. ஸோ இது ஃபர்தராக டவுன் ஆகும்போது இதை நம்ம கன்சிடர் பண்ணலாமா வேணாமாங்கிறத நம்ம யோசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல். இந்த கம்பெனியோட Q2 ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட கன்சாலிடேட் நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவார்ட்டரில் 222 மடங்கு அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. லாஸ்ட் குவார்ட்டர் கம்பேர் பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா 294 கோடியிலேருந்து 948 கோடியா வந்து இருக்குது. சீக்வென்ஷியல் நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Q1ஓட இவங்களோட ப்ராஃபிட் வந்து டிக்ளைன் ஆயிருக்குது 13.5%. ஜூன் குவார்ட்டர்ல இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 1097 கோடியா வந்து இருந்தது. கன்சாலிடேட் டோட்டல் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாயிருக்குது 18% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 23,527 இருந்து 27,817 மாறி இருக்குது. சீக்வன்ஸலா பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ரெவன்யூ வந்து டிக்ளைன் ஆயிருக்குது 3.6% அளவுக்கு 28,867 கோடியா வந்து இருக்குது ஜூன் குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இந்த ஹாஃபலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்த்தீங்க அப்படின்னா நெட் ப்ராஃபிட் வந்து 117% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது 942 கோடியில இருந்து 2,045 கோடியா வந்து இருக்குது. டோட்டல் இன்கம் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 23.6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதாவது 46,000 கோடியிலிருந்து 57,000 கோடியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த சமவர்தனா மதர்சன் இன்டர்நேஷனல் லிமிடெட் இதோட சேர்மன் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனியோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டியை வந்து ஹைலைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து ஆட்டோமோட்டிவ் அண்ட் நான் ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸில் வந்து ஒரு குறிப்பிடத்தக்கூடிய வளர்ச்சி வந்து இந்த குவார்ட்டரில் பார்த்துருக்குறாங்க லாஸ்ட் குவார்ட்டர்லையும். ஸோ ஆட்டோமொபைல் செக்டார்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு டவுன் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஸோ இவங்க வந்து டயர் 2ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பார்ட்ஸ் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிஸ் ப்ளஸ் அதை தவிர மற்ற பிஸ்னஸ்லையும் இவங்க இருக்கிறாங்க. இருந்தாலுமே இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரீசனால இந்த ஸ்டாக் வந்து ஃபர்தராக ஒரு 2 ட்ரேடிங் செஷனில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டாக் இந்த ரீசனால வந்து பெரிய அளவு ஃபாலோ பார்க்காம இருக்கலாம். கண்டிப்பாக எந்த கம்பெனியாக இருந்தாலும் வரக்கூடிய குவார்ட்டரும் சரி இந்த குவார்ட்டரும் சரி எல்லா கம்பெனியுமே வந்து டவுன்ஃபால் தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதுக்கான ரீசனாக நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து அவுட்ஃப்ளோங்கிறது கன்யூஸாக இருந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸில் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான ரேலியை வந்து கொடுத்துருந்தது. நிஃப்டி 50 வந்து ஒரு 8% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸ்மால் கேப் ஸ்டாக்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10லேருந்து 11% அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது லாஸ்ட் ஒரு 6 மந்த்துக்குள்ள. இந்த ரீசனால தான் மார்க்கெட் வந்து ஓவர் வேலிடாக இருக்குது அப்படின்னு எஃப்ஐஎஸ் வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து பெட்டர் ரிட்டர்ன் வந்து சைனாவில் கிடைக்கிற ஒரு ரீசனாலையும் தொடர்ந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல இருந்து வெளியேறிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து கண்டிப்பாக தொடரும். அதே சமயத்தில் இது அப்படியே தொடர்ந்து ஃபாலோ ஆகுமா அப்படின்னு கேட்டால்
கண்டிப்பா எப்பயுமே வந்து ஒரு டேர்ன் ஓவர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது எந்த சுச்சுவேஷன்லனாலும் இருக்கலாம். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் எந்த பாயிண்ட்ல வந்து நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு பெட்டர் வேல்யூவேஷனா இருக்கும்னு டிசைட் பண்றாங்களோ அந்த டைம்ல வந்து எகைன் அமௌண்ட் வந்து இன்ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்ல வந்து மார்க்கெட் இப்போ ஸ்லோவா டவுன் ஆகியிருந்தாலும் ஒரு ஃபியூ வீக் ட்ரேடிங் செஷன்லேயே வந்து மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் டவுன் ஆகுற ஒரு ரீசனால நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு பயந்து இல்லை தயங்கி பண்ணாம அமௌண்ட்டை மட்டும் கையிலேயே வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ஒரு யூஸும் கிடையாது. ஸோ டவுன் ஆகும்போது நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஸ்மால் குவான்டிட்டியில கன்சிடர் பண்ணும்போது தான் சடன் ரேலி கொடுக்கும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டை வந்து நம்ம பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த டவுன்ஃபால் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா நம்ம எடுத்துக்கிட்டு நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நம்ம தொடர்ந்து கன்சிடர் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா வந்து மார்க்கெட்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் போர்ட்ஃபோலியோவை வச்சு நம்ம லாங் ரன்ல நம்ம வின் பண்ண முடியும். ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. மேலும் வேற ஏதாவது அடிஷனல் நியூஸஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம அதை சேர்த்து வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்யூ.